விஜய் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு போயிட்டு யமுனா கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த சாரியை கட்டிட்டு நீ கிளம்பி யமுனா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாக மாமா இன்னைக்கு உனக்கும் நிவிக்கு கல்யாணம் இல்லை, அதனால தான் கட்டிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து யமுனா அந்த சாரியை வாங்கிக்கிறாங்க. இந்த சாரியை அக்காவுக்கு கொடு, அவள் இந்த சாரியை வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்னோடனே, ஏன் மாமா நீங்களே கொடுக்கலாமே அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீயே கொடு, அவள் என்ன 1000 கேள்வி கேட்குறா, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னோடனே, சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஏன் யமுனா இப்படிலாம் பண்ணுறா, இப்போ எதுக்கு கோயிலுக்கு அப்படின்னோடனே, போய் தான் அவனை மாமா சொல்லியிருக்காருல எனக்காக வரமாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னே, எதுக்காக கோயிலுக்கு கூட்டின்னு வரைக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. இந்த மாதிரி யமுனாக்கும் வந்து நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கே நீங்களாம் இருக்கீங்க, மாப்பிள்ளை எங்கே வந்தார் அப்படின்னோடனே, மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாருன்றாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இரு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நான் தான் வந்து அவளை வந்து ஏமாற்றிட்டேன்னு மனசு கஷ்டமாக இருக்கேன், இதில் நீங்கள் வேறவா, அவள் மறுபடியும் ஏமாத்தினா சும்மா இருப்பாளா, அவள் மனசு எவ்வளோ பாடுபடும், ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லை வேலை செய்கிறீங்க, கண்டிப்பாக நிவின் வரமாட்டார், நேற்று கூட நிவின்கிட்ட நான் பேசினேங்க, இதை பற்றி பேசாத என்னை கட்டாயப்படுத்துன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு, இந்த டைமில் எப்படிங்க அவர் வருவார் அப்படின்னோடனே, நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக வருவார்னு சொல்லிட்டு அதுக்கேற்றவா நான் பேசியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக வருவார் நிவின், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், என்னை நம்புறியே இல்லையா காவேரி அப்படின்னோடனே, என்ன நம்ப சொல்கிறீங்க, உங்களை எப்படிங்க நம்புறது, பத்தாதுன்னு நிவினை பற்றி நல்லா தெரியும், வரமாட்டாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஹோப் கொடுக்குறீங்க யமுனாக்கு, யமுனா ஏற்கனவே ஒரு மாதிரி டைப்பு, இதில் வேறு பிரச்சனை பெருசாக போகுதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு எதுவும் ஆகாது நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. இங்கே வந்து சரி நான் ஏற்பாடெல்லாம் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இங்கே யமுனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிவின் வருவார்ல மாமா, நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக நிவின் வருவார் அப்படின்னோடனே, இங்கே விஜய் வந்து நிவினுக்கு கால் பண்ணுறாரு. நிவின் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களை யார் வெயிட் பண்ண சொன்னா, இங்கே பாருங்கள் யமுனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வந்து தான் ஆகணுன்றாரு. அதெல்லாம் வர முடியாதுங்க, ஃபோனை வைங்கன்னு திட்டிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக பசுபதி வந்து நிவினோட அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜெயா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடனே, யார் வந்திருக்கா அப்படின்னோடனே, என் அப்பா அம்மா வந்திருக்காங்க, போச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் முதல்ல வந்து கிளம்புங்கன்றாங்க. உங்கள் அப்பா அம்மா தான் வந்துட்டாங்கல்ல, அவங்களையும் கூட்டிகிட்டு நீங்கள் நேராக வந்துடுங்க, உங்களுக்காக காத்துட்ருப்பேன்னு ஃபோனை வச்சிடறாரு. இந்த விஜய்க்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு நிவின். அடுத்து வந்து ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி வந்து விஜய் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அது எப்படிரா உன் சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏற்பாடு பண்ணுவார், அதாம்மா எனக்கும் புரியல, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அது எப்படி என் பிள்ளைக்கு அவன் கட்டாயம் கல்யாணம் பண்ணுவானா, அவனு அவ்வளோ திமுறா, நான் வந்து மாமன்காரன் நான் சும்மா இருக்கேன், வந்து என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கூட சேர்ந்து பேசுகிறாரு பசுபதியும். அடுத்து வந்து அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான். ஆமாம் அவனுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாகிடுச்சு, அவனை ஒரு வழி பண்ணணும், எதுக்கு இப்போ அங்கெல்லாம் போய்கிட்டு, நீங்கள் வந்துட்டீங்கல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாதுடா, அந்த விஜயை சும்மா நாங்கள் விடவே மாட்டோம், ஏதோ ஒன்று கேள்வி கேட்டு தான் அவனை போவோம், இல்லை மனசே ஆறாதுடா எனக்கு, உன் சம்மதம் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணுவான் அவனும் அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. வாடா என் கூட அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. சொன்னால் கேளுங்க மாட்டாங்க, கேட்க முடியாதுடா, வரப்புறையே பிள்ளைன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ நிவினை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க வந்து காவேரி. நிவின் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனாவும் வந்து நம்ம காவேரியும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவங்க எல்லாருமே வராங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா காவேரி, உங்கள் குடும்பமே இப்படி தானா, பணக்கார பசங்க யாராவது கிடச்சா அவங்கள வளைச்சி போட்டு தாலி கட்டிப்பீங்களா, உங்களுக்கு அசிங்கமாலே இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிற, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நிவினோட அம்மானு பார்க்குறேன், தேவையில்லாமல் பேசிட்டீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யாருங்க, என் பொண்டாட்டியை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டீங்க, நல்லா இருக்காது, உங்கள் பையனை பற்றி மட்டும் பேசுங்க. சரிப்பா நீ யார் புதுசா என் பையனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியா, உனக்குலாம் அவ்வளோ திமுறா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா, சரிங்க அதே போலீஸை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் உங்கள் பையன் தான், உங்கள் பையன் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கான், நம்பி ஏமாந்து போயிருக்கா அவ, இல்லைம்மா அது வந்து அப்படின்னோடனே, என்னடா வாக்கு கொடுத்தியா அப்படின்னோடனே, இல்லைம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா எப்படி வந்து பம்புறாருன்னு சொல்லிட்டு, வாக்கு கொடுத்ததால் தான் அந்த பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்திருக்கா, கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதால தான் அந்த பொண்ணு விரும்பி இருக்கா, அது மட்டும் கிடையாது, ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லா இடத்துக்கும் உங்கள் பையன் கூட்டிகிட்டு போய் நம்பிக்கை கொடுத்ததால் தான் அந்த பொண்ணு ஆசையை வளர்த்துக்கினா, இப்போ இல்லைன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு தவறான முடிவுக்கு போயிட்டா, உங்களுக்கு தெரியுமா, அவன் தவறான முடிவுக்கு போனதுக்கு காரணமே உங்கள் பையன் தான், நான் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சியாக விஜயா பார்க்குறாங்க.